பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் நடப்பிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், அவரை அறியாமல் இருந்தோம், உலகத்தின் பாதையிலே நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அந்த நிலைமையில் இருந்து எங்களை தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ரட்சித்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்து அவரை பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து நாம் ரட்சிப்படையும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நாம் இந்த ரட்சிப்பை பெறுவதற்காக ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் கர்த்தரோ எங்களுக்காக இரக்கத்தினாலே இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். இதற்கு நாங்கள் பாத்திரவான்களும் அல்ல. கர்த்தர் நம்மை அதற்கு தகுதியாக உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். அவரே நம்மை முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார். நம்மிடத்திலே ஒரு நீதியும் இல்லைங்க. நமக்கு உண்டாய் இருப்பதெல்லாம் கர்த்தருடைய நீதி. அவருடைய வழிகளிலும் அவருடைய பாதையிலும் நாம் நடக்கிறபடினாலே நமக்கு உரிய அந்த நீதி உண்டாயிருக்கிறது. தேவன் தன்னுடைய நீதியினாலே நடத்துகிறார். தம் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பதிலளிக்கிறார். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. கிறிஸ்துவான தன்னுடைய ஜனங்களை குறித்து இப்படியாக சொல்லியிருக்கிறாரே. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு பதிலளிப்பார். நம்முடைய தேவைகளுக்கு தேவன் உதவி செய்வார். அவரை கூப்பிடுகிற நேரமெல்லாம் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். எந்த குறைவின்றி தேவன் நிறைவை தந்து நமக்கு உண்டாயிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கென்று உரியதை, முன்குறிக்கப்பட்டதை நிச்சயமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்வார். அவருடைய கரம் அதை நடப்பிக்கும். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் அவருடைய நீதியினாலே நம்மை நடத்துவார். தம் ஜனங்கள் மேல் இருக்கிற அந்த வைராக்கியத்தை தேவன் அங்கு நிலைநிறுத்துவார். அநேகர் ஜனங்கள் பார்க்கும்படியாக தன் பிள்ளைகளை உயர்த்தி மகிழ்வார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், எங்களிடத்தில் ஒரு நீதியும் இல்லைங்க. ஆண்டவரே, உம்முடைய நீதிதான் எங்களை நடத்துகிறது. தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே உமக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வழிகளில் நடக்க ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய ஆவியான பலனை விரும்புகிறோம். கர்த்தர், நீர் எங்களை ஒவ்வொருவரும் நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஆரோக்கியமும் நன்மையும் உம்முடைய தயவும் எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.